மறைச்சி வச்சிருந்த வாள் எடுத்து இங்கனக்குள்ள ஒரு வெட்டு, இந்த கையில் எங்கன ஒரு வெட்டு. வீட்டில் இருக்க கண்ணாடி, லைட்டு, பல்பு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டாங்க. உங்களால் என்னடா செய்ய முடியும்? உங்களுக்கு யாரா இருக்கா? ஒரு வீட்டுக்காரன் என்னடா அனுப்பிடுவிய? அப்புறம் நீ வண்டியில் வரலாம், ஓன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்ன, எப்படி வீடு கட்டலாம்? என் தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கேன், வந்து திருச்சியில் வேலை பார்க்குறேன். என் தம்பி நேற்று எப்பயும் போல் காலேஜ் போயிட்டு வரும்போது ஊரில் 3 பேர் பயலுக, வினோத்து, வல்லரசு, ஆதிசன் 3 பேர் வண்டியை மறைச்சி வண்டியில் எப்படா நீ வண்டியில் வரலாம், ஓன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி புது வண்டியை பிடுங்கி வாள் எடுத்து மறைச்சி வச்சிருந்த வாள் எடுத்து இங்கனக்குள்ள ஒரு வெட்டு, இந்த கையில் எங்கன ஒரு வெட்டு. வெட்டினதோட உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஒடியாந்துட்டேன். தப்பிச்சு ஒடியாந்தோன்னே எனக்கு ஃபோன் அடிக்கும் போது, அண்ணே நான் சாக போகிறேன், கடைசியாக நீ ஒரு தடவை பாருங்கன்னும் போது நான் பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கேருந்து வந்து இவனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வரும்போது ஊருக்குள்ள இவங்க மறைஞ்சிருந்துருக்காங்க. நீ எப்போ இந்த வழியாக தான் போகணும் ஆஸ்பத்திரிக்கு, வெட்டாம விடக்கூடாதுன்னு சொல்லி விரட்டினாங்க. விரட்டி ஆஸ்பத்திரி போனதுக்கப்புறம் வீட்டில் யாருமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்க கண்ணாடி, லைட்டு, பல்பு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டாங்க. உங்களால் என்னடா செய்ய முடியும்? உங்களுக்கு யாரா இருக்கா? ஒரு வீட்டுக்காரன் என்னடா அனுப்பிடுவிய அப்படின்னு ரொம்ப தைரியமாக எங்களுக்கு ரொம்ப சிரமத்தையும் சிக்கலையும் கொடுக்குறாங்க. அடிக்கணும்னா வீடு கட்டியிருக்கான், இந்த ஜாதிக்காரங்க எப்படி இங்கே வீடு கட்டலாம், எப்படி வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வண்டியில் போகலாம், அந்த மாதிரி. இதுதான் காரணம். பொறாமை காரணம், ஜாதி காரணம். முன்பயெல்லாம் இது இல்லை. நாங்கள் வீட்டில் ஆள் இல்லாத நேரம் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பயில கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.